வெல்கம் டு நிவிஸ் கிச்சன். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா வெங்காய பக்கோடா பார்க்கலாம். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஒரு பாத்திரம் எடுத்துக்கிறோம். 1 ஸ்பூன் அளவுக்கு உப்பு, 1/4 டீஸ்பூன் அளவுக்கு சோடா உப்பு, மிளகாத்தூள் 1 ஸ்பூன் எடுத்துக்கலாம். அதிலே ஆட் பண்ணிவிட்டு பெரிய வெங்காயம் 2 நறுக்கி வச்சுருக்கேன், அதையும் அதிலே போட்டுக்கலாம். போட்டுட்டு கொஞ்சம் லைட்டாக தண்ணி தெளித்து விட்டு கொஞ்சம் உப்பு கரையிறதுக்கோசரம் தண்ணி ஊற்றுறோம். நல்லா போட்டு பிசைஞ்சுக்கணும். ஃபஸ்ட்டு மாவு அதில் கொட்டிக்கலாம். 200 கிராம் அளவு மாவு போட்டு இப்போ எல்லாத்தையும் நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கலாம். நல்லா உப்பு கீழே மேலே எல்லாம் நல்லா கரைஞ்சி வரணும். ஃபுல்லாக பிசைஞ்சுக்கலாம். இப்போ ஒரு பிசைஞ்சாச்சு. கொஞ்சம் மாவு பத்தாத மாதிரி இருக்குது. கொஞ்சம் நம்ம மாவு கொஞ்சம் அதில் ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சம் இப்போ தண்ணி அது கூடிய தெளித்து நல்லா பிசைஞ்ச ஆரம்பிச்சிடலாம். தண்ணி லைட்டாக தான் தெளிக்கணும், நிறைய ஊற்றிடாதீங்க. லைட்டாக தெளிச்சுக்கிட்டோம் போதும். இந்த பதத்துக்கு நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கலாம். இந்த பதத்துக்கு இருந்தால் தான் கரெக்டாக இருக்கும். ஏன்னா அதிகமாக தண்ணி விட்டுட்டோம்னா போண்டா பதத்துக்கு வந்த மாதிரி ஆகிடும். அதனால் இதுதான் கரெக்டான பதம். இதில் லாஸ்ட்டாக கருவேப்பிலை அது மேலே 4 நம்ம போட்டு விட்டுறலாம். போட்டு விட்டுட்டு கேஸ் ஆன் பண்ணி பாத்திரத்தை வச்சுட்டு அது தேவையான அளவு எண்ணெயை ஊற்றிக்கலாம். நம்ம எண்ணெய் ஊற்றி ஒரு 5 நிமிஷம் ஆகட்டும். நல்லா காஞ்சிட்டோம். காஞ்சிட்ருக்கு. இப்போ நல்லா காஞ்சிக்கிச்சு. இப்போ நம்ம போட ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். நல்லா உதிரியாக போடணும். கட்டியாக பெருசாக போடக்கூடாது. ஃபுல்லாக எல்லா இடமும் ஸ்ப்ரெட் ஆகுற மாதிரி எல்லாம் கொஞ்சம் தள்ளி போட்டு விட்டுக்கலாம். ஃபுல்லாக கேப் இருக்குது, அதில் எல்லாம் ஃபில் பண்ணியாச்சு. இப்போ 2 சைடும் நல்லா திருப்பி விட்ற மாதிரி கிண்டி விட்டுக்கலாம். அந்த சைடு வெந்துடுச்சு, இந்த சைடு வேகணும். நல்லா வெந்து வந்துட்டுருக்கு. பாருங்க, நல்லா வெந்துச்சு. கலரும் சேஞ்ச் ஆகிடுச்சு. இப்போ நம்ம அதை வடிகட்டி எடுத்துக்கலாம். பாருங்க, நல்லா கலர் சேஞ்ச் ஆகிட்டு நல்லா மொறுன்னு ஆகிடுச்சு. இப்போ அதை ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம். நம்ம ஃபுல்லாக ரெடி ஆச்சுங்க. நல்லா மொறுன்னு சூடாக ஈவினிங் ஸ்நாக்ஸ் வெங்காய பக்கோடா ரெடி. வாங்க சாப்பிடலாம்.